2000 வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை காட்டிலும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிறந்த கிறிஸ்துவானவர் இன்றும் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதன் மேன்மை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். அவர் எப்படிங்க நமக்குள்ள இருக்கிறார்? அதை எப்படி நான் நம்புறது? அவர் மகிமையை நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்றார்? வாசம் பண்றார். அத்தனை காரியங்களையும் ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டதை நம்ம பார்த்திருப்போம். கொலோசையர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாசமாய் இருப்பது என்பது அதுதான் ரகசியம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த மகிமையின் நம்பிக்கையை நம்ம நம்புறதுனால என்ன செய்யறோம்? ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார். மற்றவங்களால நம்ப முடியல, அதனால அவங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் என்ன செய்வோம்? கடந்து போவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு விசை பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைபெறும்படியாய், ஆண்டவரே, இந்த அருமையான நம்முடைய பிறப்பின் பண்டிகை ஆசரிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வசனத்தை உங்களுடைய பிறப்பின் மகிமையை குறித்து நாங்கள் ஆண்டவரை தியானிக்க இருக்கிறோம். ராஜா, எங்களோடு கூட நீங்க இடைபடுங்க. எங்களுடைய கண்களை திறந்தபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. இவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு வசனங்களை வாசிக்க போகிறோம். யோவான் 1:14 முதல் 14 வசனங்களை எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? சத்தமா வாசிக்க போகிறோம். உங்க கண்கள் வசனத்தை பார்க்கணும், உங்க வாயை வசனத்தை சத்தமா சொல்லணும். நீங்க சொல்றத உங்க காது என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பதான் உங்களுடைய இருதயத்தில் இந்த வசனத்தையும் இறங்க உங்களுடைய ஆத்மாவில். யோவான் 1:14. யாராவது ஒருத்தர் மைக் இருந்தா கூட மைக் ஒரு ஆள் வசனத்தை வாசிக்க வேணும். எல்லாம் சத்தமா வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானவர்களே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவரால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையானவர் எப்படி இந்த பூமியில் என்ன செஞ்சார்? மாம்சமாய் மாறினார். அந்த மாம்சமாய் மாறின அந்த நாளை தான் நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் ஒரு 2 காரியங்களையும் நம்ம என்ன செய்யறோம்? முக்கியமாய் வைத்து அந்த வார்த்தையானவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் எப்படி பிறந்தார், எப்படி பிறப்பார், அதை நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? கருத்தாய் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் லூக்கா 1:38 வசனத்தை முதலாவது நம்ம வாசிப்போம். லூக்கா 1:38 வசனம். இந்த வசனம் தூதன் மரியாளுக்கு இயேசுவின் பிறப்பை குறித்து தரிசனமா சொன்ன அந்த வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனத்துல இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம ஆண்டவருக்கு அடிமை இல்லை,
இது சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவங்கிறதுனால ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவை பாடுகளுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யலாம்? தைரியமா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகு என்ன செஞ்சாரு? பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாயிலும் சாப்பிடுகிறதுக்கு உண்டா என்றுதான் கேட்டார். அடிமைகளை என்று சொல்லி என்ன செய்யல ஆண்டவர் கேட்கல. இந்த வசனத்துல மரியாள் கிட்ட தேவதூதன் வந்து இயேசுவானுடைய பிறப்பு பற்றி சொல்லும் பொழுது மரியாளுக்கு ஒரு அழகான ஒரு பதில் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உம்முடைய வார்த்தையின்படி, அந்த வார்த்தையின்படிங்கிற அந்த வார்த்தையை தான் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்? இப்பொழுது தியானிக்க போகிறோம். நம்ம சில நேரம் தேவனுடைய வசனம் தான் நம்மளுக்கு என்னது எப்போதும் மேன்மையானது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்ம என்ன செய்யறோம்? விசேஷமா இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன செய்யறோம்? பிரதானமாக வைத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் நம்ம என்ன செய்யறோம்? அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மேன்மையானவர்களாக கருதுகிறோம். ஆனா திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் பாருங்க, அந்த வசனத்தை நம்ம மேன்மையா கருதுறோமா? இல்ல நம்முடைய பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யுது? அதை வந்து என்ன செய்யுது? மேலாக ஓங்கி வந்துடுது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், எனக்கு இந்த காரியங்கள் இருக்குது, இது எப்படி என்ன செய்யும், எனக்கு அமையும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அந்த மற்ற 6 நாட்களும் வசனத்தை நம்ம மேன்மையா கருதுறோமா? இருக்க மாட்டோம். ஆனா ஆலயத்துக்குள்ள வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? வசனத்தை மேன்மையா கருதுறோம். வசனத்தின் மூலமாய் எழுதப்பட்ட பாடல்களை நம்ம என்ன செய்யறோம்? உற்சாகமாய் பாடுகிறோம். ஆண்டவருக்கு நம்ம உகுந்த பலிகளை நம்ம என்ன செய்யறோம்? செலுத்துகிறோம். ஆனா மற்ற நாட்கள்ல நம்ம இந்த வசனத்தை நம்ம மேன்மையா கருதுகிறது இல்லை. மேன்மையா கருதுறதுனா சில சூழ்நிலைகள் தான் நம்மளுக்கு என்ன செய்யறோம்? அது ஒரு காரணமா வந்துருது. அதை நம்ம குற்றப்படுத்துவதற்கு இல்லை. சூழ்நிலைகள் நம்மளை வசனத்தை என்ன செய்ய முடியாது, முக்கியத்துவம் படுத்த முடியாதபடிக்கு நம்மளை என்ன செய்யுது? சோர்ந்து போக பண்ணுகிறது. வேதத்துல இருந்து ஒரு தகப்பனா, அவருக்கு 2 பசங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில காரியங்கள் ஒப்படைக்கப்பட்டது. அந்த காரியத்தை அவங்க எப்படி கையாண்டாங்க, அவங்க எப்படி அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சு வைக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமா நம்ம நினைச்சு தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வந்து நம்ம இந்த வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 27 15ஆம் வசனத்துல இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். இந்த தகப்பனார் பேர் யாரும் இல்லை, ஈசாக்கு. ஈசாக்கு 2 பிள்ளைகள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நமக்கு என்ன செஞ்ச ஒரு வசனங்கள் தான். அவருக்கு ஏசா, யாக்கோபு அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகள் உண்டு. ஏசாவுக்கு என்ன செய்யறாரு? ஈசாக்கு வந்து ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை. ஆனா ரெபேக்காவுக்கோ யாக்கோபை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை. அப்ப ஒரு நாள் ஈசாக்கு வந்து ஏசாவை கூப்பிட்டு, எப்படி நான் என்ன செய்ய ஆசீர்வதிக்க போகிறேன், அதனால நீ எனக்கு போய் வேட்டையாடி நான் எனக்கு விருப்பமானதை என்ன செஞ்சு சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு சொல்றாரு. அதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்கா யாக்கோபை அழைத்து இப்படியாக ஏசாவிடம் ஈசாக்கு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால நீ போ, நான் உனக்கு ஏசாவுடைய வஸ்திரங்களை தானேன், அவருடைய ஆட்டுத்தோட ரோமம் காண்பிக்கிறதுக்காக அவருடைய ஆட்டுத்தோடையினுடைய கழுத்தை போட்டு விடுகிறேன், உனக்கு நான் நினைக்கிறேன் நல்ல சுவையா நினைக்கிறேன் சமைச்சு தரேன், இதை ஈசாக்கு கிட்ட கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்லிடுறாங்க. அதே மாதிரி யாக்கோபும் அதே மாதிரி ஏசாவோட வஸ்திரங்களை அறிந்து கொண்டு அந்த ஆட்டுத்தோடுகளை ரோமம் போல போட்டு கொண்டு ஈசாக்கை போய் இருக்கிறார், சந்திக்கிறார். சந்திக்கும் போது இந்த 22ஆவது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் உள்ளவர்களாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து, என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்டே கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்டே கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது.
தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுவையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தை தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். 10 விதமான ஆசீர்வாதங்கள் என்ன செய்யலாம்? ஈசாக்கு கிட்ட யாக்கோபு ஏமாற்றி பெற்றுக் கொள்கிறான். இந்த சூழ்நிலையில அங்க ஏசா வந்து அதை அறிந்து அதை கேள்விப்பட்டு பின்னாடி வந்து அவன் என்ன செய்யறான்? கோபப்படுகிறான். உடனே அதை கேட்ட ரெபெக்கா என்ன செய்யறான்? யாக்கோப, நீ சீரியா தேசத்துக்கு போயிரு, என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதோட அந்த கதையை என்ன செய்யுது? அந்த ஆசீர்வாதத்துக்கான அந்த நாடகம் வந்து என்ன செய்யுது? முடிவு பெறுகிறது. இந்த இடத்துல நம்ம கவனமா கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஏசா யாக்கோபு ஈசாக்கோடு கூட இருக்க போகிறான். யாக்கோபு எங்க போகிறான்? சீரியா தேசத்துக்கு போகிறான். ஈசாக்கோட கூட உட்கார்ந்து எல்லா சொத்துக்களையும் அனுபவிக்க போகிறது யாரு? ஏசா தான் அனுபவிக்க போகிறான். ஆனா யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரம் நம்ம வாசிக்கிறோம். அவன் உண்மையாவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த இடத்துல ஏசாதான் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். நீங்க ஆபிரகாம்ல இருந்து வாசிங்க. ஆதாம்ல இருந்து 20வது தலைமுறை ஆபிரகாம். பைபிள்ல முதலாவது கோடீஸ்வரன், அதாவது சீமானா இருந்தான் என்று போடப்பட்டது யார் அப்படின்னா ஆபிரகாம் தான். அவ்வளவு பெரிய சீமானா இருந்தான். பூமி தாங்க கூடதா இருந்தது அவனுடைய செல்வங்களை. அந்த செல்வத்தை ஆதியாகமம் 25:5 படி எல்லா சொத்தையும் ஆபிரகாம் என்ன செஞ்சான்? ஈசாக்குக்கு கொடுத்துட்டான். ஈசாக்கையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். வேத அறிஞர்கள் சொல்றாங்க, ஈசாக்கு கிட்ட மட்டும் அந்த தருணத்துல 200 கோடிக்கும் அதிகமான என்ன செஞ்சுட்டான்? சொத்து இருந்துச்சான். அத்தனை ஆடு மாடுகள், அத்தனை ஒட்டகங்கள், இதெல்லாம் இருந்திருக்குது. ஆனா இப்ப யாக்கோபு எங்க போகிறான்? ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு எங்க போயிட்டான்? சீரியா தேசத்துக்கு போறான். ஆனா அதை கூட இருந்து அனுபவிக்க போகிறது யாரு? ஏசா தான் அனுபவிக்க போகிறார். அப்போ ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன செஞ்சான்? வார்த்தைங்கிற அந்த வடிவில தான் வாங்கிட்டான், தவிர பொருள் வடிவத்துல யாக்கோபால வாங்க முடியல. நீங்க அதான் நம்ம வந்து மரியாதை என்ன சொல்றா? உங்களுடைய வார்த்தையின்படி ஆகப்படுவது. நான் உனக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அதனால நமக்கு யாக்கோபு வார்த்தையை அதிகமாய் வாஞ்சித்தான். என்ன கிடைத்தது? அவன் வெறும் கோலாக எழுதி போயிருக்கான். அந்த காலத்துல ஆசீர்வாதங்களை கோள்கள்ல எழுதி கொடுப்பாங்க. அதனாலதான் அவன் கையில இருந்துச்சு. ஈசாக்கு வந்து ஒரு கோலை கொடுத்து அனுபவிச்சுட்டு போனான். ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யாக்கோபு ஈசாக்கு கிட்ட போயிட்டு, எனக்கு 500 ஆடுகளை கொடுங்க, 1000 ஒட்டகங்களை கொடுங்க, இத்தனை வேலைக்காரிகளை கொடுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த 10 ஆசீர்வாதங்களை வெறும் வார்த்தையை என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டு போனான். ஆனா ஏசாவுக்கு எல்லாம் கூட உட்கார்ந்து அனுபவித்தது எல்லாமே என்னது? ஏசாவை அனுபவித்தார். இதுல யாரு செலுத்திருப்பான்னு சொல்றீங்க? வார்த்தையை பெற்றுக்கொண்ட யாக்கோபு செலுத்திருப்பானா, இல்ல பொருள் வடிவத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஏசா செலுத்திருந்தானா? வேதம் என்ன சொல்லுகிறது? ஏதோ ஏசாவுடைய வம்சம் என்னது? ஏதோமிய வம்சம். ஏதோமிய வம்சம் அப்படியே இருந்துச்சு, அழிந்து போயிடுச்சு. ஆனா யாக்கோபுடைய வம்சம் தலைமுறையா இந்த நாள் முதல் கொண்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது என்ன செஞ்சிருக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்? வார்த்தையின் முக்கியத்துவமா நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். எப்படி யாக்கோபுக்கு அதிகமான சொத்து வந்துருச்சா? யாக்கோபு செழிப்பா இருந்தானா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு யோசேப்பை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆதியாகமம் 49:26. ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. நித்திய பர்வதங்களில் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யாக்கோபுடைய யோசேப்புடைய சிரசின் மேலும் உன் சகோதரில் விசேஷித்தவருடைய உச்சந்தலை மேலும் வருவதாக. இந்த இடத்துல யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்றான், என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு, மேற்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட என்னுடைய ஆசீர்வாதங்கள் பல மடங்காய் பெருகிவிட்டது. ஆனா அதற்கு 14 ஆண்டுகள் அவன் என்ன செஞ்சான்? பாடுபட்டான். உடனே அவனுக்கு கிடைக்கல. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் வெறும் கோலும் கையுமாய் வந்தேன், ஆனா இப்பொழுது என்ன செய்றேன்? 2 பரிவாரங்களோடு நான் திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரிவாரம்னா என்ன அப்படின்னா, குதிரைகளை உடைய ராணுவத்தை உடைய ராஜாக்களுக்கு ஒப்பிடுவாங்கல்ல. 2 ராஜாக்களுக்குரிய சொத்து என்ன செஞ்சுட்டு யாக்கோபுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவன் பெற்றுக்கொண்டது என்னது? வெறும் 10 ஆசீர்வாதம் தான்.
ஆனா ஏசா அனுபவிச்சது பொருள் வடிவத்துல அவனுக்கு அத்தனை வேலைக்காரர்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், ஈசாக்கு கூட உட்கார்ந்து அத்தனை சொத்துக்களையும் அனுபவித்தது ஏசா தான். ஆனா வார்த்தைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தது யாக்கோபு தான். அதனால இந்த வார்த்தையை நம்ம எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறோம். அந்த வார்த்தையானவர் இந்த நாளில நம்ம அவர் பிறந்ததை நினைத்து நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நினைச்சுவேன், மேன்மைப்படுத்துவேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா, ஒரு வாக்குத்தத்தம் வேணுமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல போகிறோம்? 1 கோடி ரூபாய் வாங்கிட்டோம்னா 1 மாசத்துல செலவாயிடும். ஆனா ஒரு வாக்குத்தத்தம் வாங்கணும்னா அது தலைமுறை தலைமுறையை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? அது ஆசீர்வாதமாய் வரும். அதனால நம்ம வார்த்தைகள் அதிகமா கேட்கணும். ஆண்டவர்கிட்ட பொருளா கேட்காம, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்காம, நான் வீடு வாங்குறதுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை நான் எப்படி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறது? எப்படி யாக்கோபு ஈசாக்கு கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டான்? அவன் போய் சகோதரனை போல வேடம் அணிந்து போய் ஈசாக்கு கிட்ட போயிட்டு தான் ஒரு ஏசாயின்னு சொல்லி காண்பித்து அந்த ஆசீர்வாத வசனங்களை பெற்றுக்கொண்டான். அதே போல இந்த வார்த்தைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஓகே, நான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் பிரதானப்படுத்த போகிறேன், வருகிற புதிய வருடத்திலிருந்து இந்த வார்த்தையை நான் பிரதானப்படுத்த போகிறேன், யாக்கோபை போல ஆண்டவர் என்ன செய்வார், என்ன ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா இந்த வாக்குத்தத்தங்களை நான் ஆண்டவர்களுக்கு எப்படி பெற்றுக்கொள்கிறது? அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுனால 22வது வசனம், 27ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க நல்ல கருத்தாய் வாசிச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு எப்படி பெற்றுக்கொண்டாங்கிறத பாத்துக்கலாம். 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மட்டும் வாசிப்போம். சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். சோ இந்த இடத்துல ஏசா யாரு யாக்கோபுக்கு? ஏசா யாரு யாக்கோபுக்கு? மூத்த சகோதரன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு இயேசுவானவர் யாரு? மூத்த சகோதரனாய் பிதாவின் வலது பாசத்துல என்ன செஞ்சிருக்கிறார்? வீச்சிருக்கிறார். இப்போ யாக்கோபு எப்படி போய் ஆசீர்வாதத்தை வாங்குறான்? ஈசாக்கு என்ன சொல்றான்? சத்தம் என்னது? யாக்கோபின் சத்தம். ஆனா நீட்டப்படுகிற கைகளோ ஏசாவின் கைகள். அடுத்த வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அவன் யாக்கோபின் சத்தத்துக்காக ஆசீர்வதிக்காம விட்டானா, இல்ல ஏசாவின் கைகள் என்று நினைத்து அவனை ஆசீர்வதித்தானா அப்படிங்கிறது 23வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். நான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தான். யாக்கோபின் சத்தமாய் இருந்தாலும் அவனுடைய கைகள் ஏசாவின் கைகளை போல இருந்ததுனால என்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தான். அப்ப நம்ம இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த இயேசு என்கிற நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? மூத்த சகோதரனுடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். இதே இடத்துல யாக்கோபு என்ன செய்யறான்? நான் ஏசா தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மூத்த சகோதரனுடைய நாமத்தை என்ன செய்யறான்? அந்த இடத்துல சொல்றான். ஆனா கையை நீட்டினது யாரு? ஏசாவுடைய கைகள். அப்படியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவைகள் இருக்குதோ இயேசுவின் நாமத்தை, மூத்த சகோதரனுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது நமக்காக நீட்டப்படுகிற கைகள் இயேசுவின் கைகளா இருக்கும். பிதாவானவர் அந்த கைகளை பார்த்து நமக்கு என்ன செய்வாரு? நம்மளுக்கு அந்த வார்த்தைகளை என்ன செய்வாரு? அந்த வார்த்தைங்கிற ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருவாரு. அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, இனிமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய வார்த்தையை நினைச்சுவேன், விசுவாசிப்பேன், இயேசு என்கிற நாமத்தை நான் நினைச்சுவேன். எப்படி யாக்கோபு ஏசாவின் நாமத்தை பயன்படுத்தி அவனுடைய கைகளை வைத்து என்ன செஞ்ச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, நான் இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி இயேசுவானவர் தன்னுடைய கைகளை பிதாவுக்கு நேராக நீட்டும் பொழுது அந்த வார்த்தைங்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும், விசுவாசிக்க முடியும்? உங்க இருதயத்துல கரங்களை வைத்து, ஆண்டவரே எனக்கு இந்த புதிய வருடத்துல, வரப்போகிற புதிய வருடத்துல உங்களுடைய வார்த்தை என்கிற அந்த ஆசீர்வாதம் வேணும். எத்தனையோ பேர் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, வருகிற புதிய வருடத்துல எனக்கு இந்த காரியம் நடைபெறணும், எனக்கு இந்த சம்பவம் உருவாக வேண்டும், எனக்கு இந்த ப்ரமோஷன் நடக்க வேண்டும், எனக்கு இந்த பிள்ளைகள் நல்லவர், எனக்கு கருவில் எனக்கு பிள்ளைகள் உருவாக வேண்டும், என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஏங்கி கொண்டு இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தத்தை கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. அதுக்கு இயேசு என்கிற நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்முடைய மூத்த சகோதரனாக இயேசு நமக்காக பிதாவின் கரங்களை நீட்டுவார். அப்படி கரங்களை நீட்டும் போது பிதாவானவர் அதை மறுதளிச்சுவாரா? மறுதளிக்க மாட்டார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 18
18ஆம் அதிகாரத்துல குயவனை குறித்து நம்ம வாசிப்போம். அதுல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒருவன் பாவம் செய்தால் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் என்ன செய்வேன், அவன் பாவத்தை மன்னித்து நான் அவனுக்கு இறங்குவேன். ஒருவன் அவன் என்ன செய்யறான், அவனுக்கு நான் நன்மை செய்யும்படி ஆசை கொள்ளுவேன். அவன் அந்த நேரத்துல என்ன செஞ்சான், அவன் குற்றம் செய்து விட்டால் நான் அவனுக்கு நன்மை செய்யாதபடி மனம் மாறுவேன். ஆண்டவர் தன்னை எப்படியாக வெளிப்படுத்துகிறார் என்பதால் பழைய உடன்படிக்கையில நான் என்ன செய்வேன், மனம் மாறுவேன். நான் அவனுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லுவேன். இருந்தாலும் அவன் தப்பு செய்தானா நான் அவனுக்கு அந்த நன்மை என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். இது பழைய உடன்படிக்கையில. ஆனா புதிய உடன்படிக்கையில 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15. உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த இடத்துல பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதின நிருபத்துல, நான் இப்படி உங்க இடத்துக்கு நான் வர்றேன்னு சொல்லி 3-4 தடவை மக்கெதோனியாவுக்கு போயிட்டு நான் வரேன், இல்ல நான் அந்த ஊருக்கு போயிட்டு நான் திரும்ப வரேன், இல்ல நான் போற வழியில எனக்கு வேற அலுவல் வந்துருச்சு அதனால நான் திரும்ப உங்க ஊருக்கு வர முடியாம போச்சு, ஒரு தடவை வர்றேன்னு சொல்றேன் ஒரு தடவை வரமாட்டேன்னு சொல்றீங்க, நீங்க அப்படி என்ன நினைக்காதீங்க, நான் மாம்சத்தின்படி எதையும் என்ன செய்யல, யோசிக்கல, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் என்ன செய்யுது, ஆம் அல்லது என்று கிடையாது, அது வெறுமனைக்கும் ஆம் என்றே இருக்கிறது. நாம ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி ஆண்டவரிடத்துல அவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது கிறிஸ்துவானவர் நமக்காக தன்னுடைய கரத்தை நீட்டும் போது பிதாவானவர் அதை என்னைக்குமே என்ன செய்வார், இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவர் எப்பொழுதுமே ஆம் என்று தான் சொல்லுவார். இந்த நாளிலும் கிறிஸ்துவின் மனமகிழ்ச்சி நாள், பிறப்பின் மனமகிழ்ச்சி நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இயேசுவின் நாமத்தை நான் என்ன செய்ய போகிறேன், நான் சொல்லி இடத்திலிருந்து வார்த்தை என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த வார்த்தை உமக்குள்ள ஆம் என்று மட்டுமே இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக இந்த வார்த்தை எப்படியாக நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய போகுது, வரப்போகிறது என்பதை குறித்து நம்ம என்ன செய்யறோம், பார்க்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78-79 வசனங்களை வாசிப்போம். மரண இருளிலும் வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் உம்மை சந்தித்திருக்கிறது என்றார். முதலாவது நம்ம என்ன செஞ்சோம், தூதர் மரியாதை கிட்ட பேசுனதை பார்த்தோம், அதுல வார்த்தையின்படி ஆக கடவுள் என்று சொன்னார். இரண்டாவது இந்த வசனத்தை சகரியா தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறார், இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறார். அதுல 79வது வசனத்துல உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பத்தி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் குறிக்கப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்கிறது ஒரு நாமம், இரட்சகர் என்கிறது ஒரு நாமம், இயேசு என்பது ஒரு நாமம். அதே மாதிரி அவருக்கு இம்மானுவேல் என்று அவரை பல நாமத்துல நம்ம என்ன செய்யறோம், அவரை நம்ம கூப்பிடுகிறோம். அதே போல சகரியாவும் ஒரு நாமத்தை கொடுக்கிறார். என்ன நாமம் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அருணோதயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம காலையில விடியற் காலத்து சூரியன் உதிக்கும் போது வருதுல்ல, அந்த விடியல் வெளிச்சம், அந்த இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் வருகிறத நம்ம என்ன செய்யறோம், அருணோதயம் சொல்றோம். அது ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லைட், வெளிச்சம் சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆண்டவரை வெளிச்சத்துக்கு என்ன செய்யறார், ஒப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம், சில நேரங்கள்ல பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஆசைப்படுறோம். நான் வேலை பார்க்குற ஸ்தலத்துல நான் என்ன செய்யணும், பிரகாசிக்கணும், என்னுடைய தொழில நான் பிரகாசிக்கணும்,
என்னுடைய படிப்புல நான் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். நான் என்ன செய்யறது? எப்படி நான் பிரகாசிப்பது? அதுக்கு அப்படிப்பட்ட அதற்கான கேள்விக்கான பதில் நம்மளுக்கு என்ன செய்யல? தெளிவா இல்லை. நம்ம சில நேரம் வீட்டு வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நம்ம நினைச்சிடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசிக்கணும், எப்படி நான் பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருப்போம். அதற்கான பதில் தான் ஆண்டவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். எப்படி நம்ம ஆண்டவரிலிருந்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த வெளிச்சத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாய் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருப்பார். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அந்த ஒளியை குறித்து ஆண்டவர் சொல்லியிருப்பார். சகரியா சொன்னார்ல, அந்த அருணோதயம் என்கிற அந்த வெளிச்சம், இயேசுவானவர் வெளிச்சமாய் பிறந்திருக்கிறார் என்று அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னதுக்கான அர்த்தம், அவர் எதற்காக வெளிச்சமாய் பிறந்தார் என்றால் நம்ம ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பதற்கு தான். வேற ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டவர் வெளிச்சார், வெளிச்சமாய் இந்த உலகத்துல பிறந்தார். நாம எப்படி பிரகாசிக்கிறது? நம்ம ஆண்டவரிலிருந்து எப்படி ஒளியை பெற்றுக்கொண்டு நம்ம பிரகாசிக்கிறது? அதுதான் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 அந்த 3 வசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்படியே 14, 15 பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக கடவதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருந்து கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களா இருக்க கடவுது என்றால் அது அப்படியே ஆயிற்று. இந்த இடத்துல 3வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். தமிழ்ல நம்மளுக்கு சரியா வரல. இந்த ஆங்கிலத்துல வாசிங்க அப்படின்னா லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிச்சத்தை ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்யல? உண்டாக்கல, வெளிச்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத நீங்க விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் மின்னலை போன்ற ஒரு வஸ்திரத்தை கரைத்து வெண்கலம் போன்ற உடையை வைத்து வெண்மையான முடிகளை வைத்து அவர் என்ன செய்யறாரு? அவருக்குள்ள என்ன செய்யறது? வெளிச்சம் இருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. அவர் அந்த பூமியை படைத்த பிறகு பார்க்கிறார், அது என்ன செய்யுது? ஒழுங்கின்மையா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்து இருக்கிறது. இந்த காரியங்களை என்ன செய்யறது? பக்குவப்படுத்துறதுக்கு, இதை பண்படுத்துறதுக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையாகிய வெளிச்சம் என்ன செய்யணும்? வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் என்ன செய்யறார்? வெளிச்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறார். அப்படி சொன்ன மாத்திரத்துல வார்த்தையால என்ன செய்ய சொல்ல முடியாத, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற இயேசுவானவர் அவர் வெளிச்சமாய் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல நிற்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 4வது நாள்ல தான் என்ன செய்யறாரு? ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் என்ன செய்யறாரு? படைக்கிறார். ஆனா 3 நாள்ல சாயங்காலமும் விடியற்காலமாகி சாயங்காலம் விடியற்காலமாகி நம்ம வாசிக்க பார்க்கிறோம். அது என்னவென்றால் இந்த வெளிச்சமாகி இயேசுதான் என்ன செஞ்சார்? 3 நாள்ல என்ன செஞ்சார்? அந்த வெளிச்சத்தை கொடுத்தார். அவர் வெளிச்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே வார்த்தையால விவரிக்க முடியாத அந்த பேரொழியா இயேசுவானவர் என்ன செஞ்சார்? அந்த இடத்துல நின்றார். இயேசுவானவர் வந்தா மாத்திரம்தான் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் எல்லா இருளும் மாறும் என்று பிதாவாகிய தேவன் முன்னறிந்திருந்தார். அதே தான் அவர் என்ன செஞ்சார்? இயேசுவானவர் வெளிச்சம் இருக்கட்டும் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையாக வெளிச்சம் வெளியிலே வந்தது. வெளியிலே அந்த வெளிச்சம் என்ன செய்தது? அதுதான் இதுவாக பார்க்கிறோம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். எப்படி இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவரை குறித்து நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னாரோ, இந்த இடத்துலையும் பிதாவாகிய தேவன் என்ன சொல்றார்? வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து வந்ததிலே நான் நினைக்கிறேன் பிரியமா இருக்கிறேன் என்று 4வது வசனத்திலே சொல்லுகிறார். இந்த இடத்துல இயேசுவானவர் வந்த பிறகுதான் அவர் என்ன செய்றார்? அவர் வார்த்தையால சொல்ல 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 ஆவியானவர் அதை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் ஒரே ஒரு தடவை தான் பிதாவாகிய தேவன் சொல்வார், வெளிச்சம் இருக்கட்டும் சொல்வார். அதுக்கு பிறகு சகலமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, அவராலே அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை என்று நமக்கு யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி 7 நாட்களும் முழுவதையும் சிருஷ்டித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சமாகி இயேசு வெளியில வந்த பிறகு அவர் ஒவ்வொன்றா சொல்லுகிறார். மான் உண்டாக கிடவது, பூண்டுகள் உண்டாக கிடவது, மிருகச்சீவன்கள் உண்டாக கிடவது என்று அவர் சொல்ல சொல்ல சொல்ல
பரிசுத்த ஆவியானவர் அதை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மூன்று பேரும் எப்படி செயல்படுறாங்க பாருங்க. சங்கீதம் 104 அதிகாரம் 30 வசனத்துல நம்ம இதை பார்க்கலாம். சங்கீதம் 104 30 வசனம். போதும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்படியே இயேசுவானவர் தங்கள் வார்த்தையை சொல்ல சொல்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் அந்த திருத்துவத்தின் அந்த வல்லமை, அந்த செயல்பாடுகள் இப்படிதான் காணப்படுகிறது. இந்த இடத்துல வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து அவர் வந்து நின்று அவர் சொல்லுகிறார், எப்படி வெளிச்சம் வந்துச்சு இந்த பூமிக்கு? முதல் 3 நாள் அவர் வார்த்தையை பேசும் பொழுது வெளிச்சம் வரும். அவர் வார்த்தையை பேசி முடிச்ச உடனே இருள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வார்த்தை பேசப்படல. அதனால என்ன செஞ்சு முதலாம் நாள் இருளாக ஆரம்பித்து விட்டது. சாயங்காலமும் விடியற் காலமாகி முதலாம் நாள் ஆயிடுச்சு. அடுத்த நாள் இயேசுவானவர் பேசுறார். பேசும் பொழுது அவர் வார்த்தையை பேசும்போது வெளிச்சம் வருது. அவர் பேசி முடிச்ச உடனே மறுபடியும் இருள் வருகிறது. இப்படி 3 நாட்கள் இயேசுவானவர் செய்து கொண்டிருக்கிறார். 4வது நாட்கள் அந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கிறாரு? சூரியன்கிட்டையும் சந்திரன்டையும் கொடுக்கிறாரு, நட்சத்திரங்களையும் கொடுக்கிறாரு. இனிமே நான் எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்க மாட்டேன். நீதிமான்களுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கும் என்ற வேத வசனத்தின்படி அவர் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்வேன்? நான் வெளிச்சம் கொடுப்பேன். இனிமே நான் வெளிச்சம் கொடுக்க போகிறது இல்ல. நான் இனிமே அந்த வேலையை யார்கிட்ட கொடுக்க போறேன்? சூரியன்கிட்டையும் நட்சத்திரத்தையும் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறபடி 4வது நாள் சூரியனையும் சந்திரனையும் அவர் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். அந்த வார்த்தையாகிய அந்த வெளிச்சமாகிய தேவன் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது சரி, இப்ப சூரியனும் சந்திரனும் என்ன செஞ்சு வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டு விட்டது. அது எப்படி ஆண்டுகிட்டு அந்த வெளிச்சத்தை வாங்குது? அது பிரகாசிக்குது. அது நம்ம 15ஆம் வசனத்துல தெளிவாக சொல்லியிருப்பாரு. அந்த சூரியனும் நட்சத்திரங்களுக்கும் அதுக்கென்று ஒளி கிடையாது. நம்ம தங்கத்தை எடுத்துக்கிடுவோமே, தங்கத்தை நீங்க ஒரு அறைக்குள்ள வச்சு நீங்க பார்க்கும்போது அதுல ஒரு லைட் அடிக்கும் போது அதுல இருந்து ஒரு தங்கம் ஜொலிக்குது இல்ல, அது அந்த தங்கத்துக்குள்ள வெளிச்சம் இருக்குதா, இல்ல நம்ம லைட் அடிச்சதுனால அது பிரகாசிக்குதா? நம்ம ஒரு வெளிச்சம் அடிச்சதுனால அது என்ன செய்யுது? பிரகாசிக்குது. அப்ப சூரியனுக்கும் நட்சத்திரத்துக்கும் யார் வெளிச்சத்தை கொடுக்கிறது? சூரியனுக்கும் சந்திரன் சூரியன் கிட்ட வாங்கியிருக்கு. ஆனா சூரியனுக்கு நட்சத்திரத்துக்கு யார் கொடுக்கிறார்? இயேசுவானவர் கொடுக்கிறார். இயேசுவானவருக்கு அது எப்படி அந்த வெளிச்சத்தை வாங்கிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் நாம பிரகாசிக்கணும் அப்படின்னா இயேசுவானவருக்கு நான் எப்படி வெளிச்சத்தை வாங்குறது? ஏன்னா அவர் தான் மெய்யான ஒளி. அந்த ஒளி நம்ம மேல படும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 நம்ம அதை என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ஆண்டவரே, உமது முகத்தை என் மீது என்ன செய்யுங்க? பிரகாசிக்க பண்ணி என் மீது என்ன செய்யுங்க? கிருபையா இருங்க. உமது முகத்தை என் மீது பிரசன்னமாக்கி எனக்கு சமாதான கட்டளையிட கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு சூரியனும் நட்சத்திரங்களும் எப்படி ஒளியை பெற்றுக் கொள்ளுகிறது? அதுக்கும் வேதத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? வசனம் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். சூரியன் எப்படி ஆண்டவருக்கு இருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கிறது? சங்கீதம் 19 முதல் 6 வசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? சத்தமா எல்லாரும் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 19 முதல் 6 வசனங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதை காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இந்த 6 வசனங்களை நம்ம தெளிவா பார்க்க முடிகிறது. சூரியன் எப்படி ஆண்டவருக்கு வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டது என்று சொல்லி 1ஆவது வசனத்துல அவருடைய ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல பார்க்கிறோம். சூரியனும் நட்சத்திரங்களும் அவருடைய கரத்தின் கிரியை என்ன செய்தான்? அறிவிக்குதான். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படின்னா சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கரத்தின் கிரியை இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது உமது விரல்களின் கிரியை நாங்க என்ன செஞ்சோம்? கைகளின் கிரியைகளை என்ன செய்து சூரியனும் நட்சத்திரங்களும் உடைய கைகளின் கிரியைகளை பகலுக்கு பகல் அறிவிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இங்க வந்து என்ன செய்யுது? அந்த கைகள் இருக்கிற விரல்களின் கிரியை அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா சொல்லிக்கிறது. கர்த்தருடைய விரல்கள் இரண்டு காரியங்களை உருவாக்கினது. இயேசுவானவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய விரல்னால என்ன செஞ்சார்? ரெண்டு காரியங்களை உருவாக்கினார். ஒன்று, இந்த ஆகாய வெளிகளை பார்க்கிற சூரியன் சந்திரங்களை உருவாக்கினார். யாத்திராகமம் 31:18 இன்னொன்று அவர் எதை உருவாக்கினார் என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனையும் இதழாகிய சாட்சியும் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட இந்த வேதாகமம், இந்த வார்த்தையை என்ன செஞ்சார்? ஆண்டவர் மோசே கிட்ட கொடுத்தார். இந்த விரல்களின் கிரியைகளை ஆண்டு என்ன செஞ்சு சூரியனும் நட்சத்திரங்களும் பகலுக்கு பகல் இரவு இரவு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அது எப்படிங்க? தேவனுடைய விரல் இரண்டு காரியங்களை படைத்தது. ஏன் சூரியனும் நட்சத்திரங்களும் ஆண்டவர் தன்னை படைத்ததை குறித்து அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லிட்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அதற்கான பதில இந்த 19ஆம் அதிகாரம் சங்கீதம் 19:7 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சூரியனும் நட்சத்திரங்களும் ஆண்டுடைய வசனத்தை தான் பகலுக்கு பகல் அறிவித்தது, இரவுக்கு இரவு அறிவித்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 7வது வசனத்துல கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப சூரியன் நட்சத்திரங்களும் என்ன செய்யுது? ஆண்டவருடைய வார்த்தைகளை இரவுக்கு இரவு பகலுக்கு பகல் என்ன செய்யுது? சொல்லிக்கொண்டே இருக்குது. நாமும் நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு முதலாவது நம்ம பார்த்தோம் வாக்குத்தத்தங்கள். யாக்கோபு எப்படி வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான்? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. எப்படி இந்த உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம், அந்த வெளிச்சமாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நம்மளை பிரகாசிக்க வைக்கணும். அப்படின்னா அந்த பெற்றுக்கொண்ட வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? பகலுக்கு பகல் இரவுக்கு இரவு சூரியன் சந்திரன் 6000 வருடங்களாக அது பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் கூட அது என்ன பிரகாசிக்காம இருந்ததே இல்லை. அப்ப அது எவ்வளவு ஓயாமல் என்ன செஞ்சிருக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை அது சொல்லிக்கொண்டே இருந்திருக்குது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18-19 இப்படியாக நம்ம பார்க்கிறோம். தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி, அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக வரும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு விடுதலை கிடைக்கும் என்று ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல நம்ம தெளிவா பார்க்க முடியும். 19-20 நம்ம தெளிவா வாசிக்கலாம். 19-20 வாசிப்போம். சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இதை அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே நமக்கு என்ன செய்வார்? நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமென். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பார். இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு நிறைவேறவே இல்லையே. உங்களுடைய வார்த்தையை நான் பற்றி கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? இனிமே ஓயாம நான் சூரியனின் நட்சத்திரங்களை கூட நான் என்ன செய்ய போறேன்? அவருடைய சத்தம் நமக்கு கேட்கப்படுவதில்லை. ஏன்னா நம்ம மனுஷங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த டெசிபிள் தான் நம்ம காதுல என்ன செய்யும்? கேட்கும். சூரியன் நட்சத்திரங்களும் ஆண்டவர் ஓயாமல் புகழ்றதா நம்ம என்ன கேட்க முடியல. ஆனா அவைகளுக்கு ஓயாமல் புகழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த பாடல்கள் கூட பார்த்தோம். நம்ம சூரியனே சந்திரனே என்ன செய்ய? கர்த்தரை போற்றி போற்றி துதிகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? அவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? சொல்லி சொல்லி ஆண்டவரை திருத்திக் கொண்டே இருக்கணும். இந்த நாளிலும் இந்த இரண்டு காரியங்கள், ஆண்டவருடைய வார்த்தையானவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி மாம்சமாய் மாறப்போகிறது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தங்கள், தேவனிடத்துல ஒரு வார்த்தை இருந்தாலே அது மாம்சமா மாறிடுது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை இருந்தது மாம்சமா மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் மாம்சமாய் மாறுறதுக்கு அது இந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தாலும் அது மாம்சமாய் மாறிதான் ஆகும் ஒரு நாள். அதே போல யாக்கோபுக்கு அந்த வார்த்தை எப்படி மாம்சமாய் மாறி 2 பரிமாணங்களோடு திரும்பி வந்தானோ, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆமென்றே இருக்க போகிறது. அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில மாம்சமாய் மாறப்போகிறது. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதே போல நீ பிரகாசிக்கணுமா? நீ வேலை பார்க்கிற ஸ்தலத்துல பிரகாசிக்கணும். நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல ஒரு நல்ல ப்ரமோஷன் வாங்கி போகணும். என்னுடைய பிள்ளைகளின் படிப்பின் காரியத்துல அவங்க என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அவங்க மேல் படிப்புக்கு போக இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் காணப்படணும், ஒரு ஆசீர்வாதம் காணப்படணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா
சூரியனை போல நட்சத்திரங்களை போல நாம் என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தையை ஓயாமல் நாம் என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் வெளிச்சமாக இருந்து நம்ம என்ன செய்வார்? பிரகாசிக்க ஆரம்பிப்பார். அந்த வார்த்தையாகிய வெளிச்சம், அந்த வார்த்தையாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாம்சமான மாதிரி நமக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? உலகால் படிக்கிட்டு கண்களை மூடி, அப்பா நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிறப்பின் அது நாட்களில் ஆண்டவரே, அப்பா ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை ஆசரிக்கிற நாங்கள் ஆண்டவரே, நம்முடைய வேதத்தில் இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலையும் 79ஆம் வசனத்திலையும் கூறப்பட்ட அப்பா உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று மரியாதை ஆண்டவரை விசுவாசத்தோடு கூறினது போல ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை சொல்லுகிறோம் ராஜா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆமென்றே இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். வரப்போகிற புதிய வருடம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வருடமாக அமையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில வார்த்தை என்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை பொருளை தேடி அல்ல, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தேடி வருவோம் ராஜா. இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்துல காத்திருப்போம் ராஜா. ஆண்டவரே, அந்த மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களை உங்களிடத்தில் நீட்டும் பொழுது நீர் அதை ஆமென்றே நீர் எப்பொழுதும் சொல்லுகிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாக்கோபுக்கு 14 வருடங்கள் எடுத்துக்கொண்டது, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த சனப்பொழுதிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எப்படி சூரியனும் சந்திரனும் அப்பா சூரியனும் நட்சத்திரங்களும் உங்களிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கிறதோ அதே போல நாங்களும் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ராஜா. அதே போல நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சத்தை எங்கள் மீது ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணுங்க. உங்களுடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. எங்கள் மீது கிருபையா இருங்க என்று சொல்லி கேளுங்க. வாய்களை திறந்து நீங்க கேட்க 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 அந்த வெளிச்சமாக இயேசு உங்கள் மத்தியில் ஆண்டவர் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார். உலகத்திலே வந்து பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர்தான். அந்த வார்த்தையாக இயேசு உங்க வாழ்க்கையில இப்பொழுது அவர் பிரகாசிக்க விரும்புகிறார். உங்களை பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாற்றுங்க. என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் காணப்பட வேண்டும் ராஜா. என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் காணப்பட வேண்டும் அப்பா. என்னுடைய வேலை காரியத்தில் என்னுடைய முகத்தை மீது பிரகாசிக்க பண்ணுங்க. நீங்க கேட்க கேட்க அந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய இந்த பிறப்பின் ஆசீர்வாதம் அவர் அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தையாக இயேசு எங்களுக்காக நீர் மாம்சமாய் மாறினீர் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாள் எங்களுடைய வாழ்க்கையில அது மாம்சமாய் மாறும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். 10 ஆசீர்வாதங்களை பெற்ற யாக்கோபு 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தது போல நாங்களும் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழுவோம். இந்த பிறப்பின் பண்டிகையிலே வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து அப்பா நீங்க வாய்களை திறந்து கேட்க கேட்கதான் அந்த அபிஷேகம் உங்கள் மீது இறங்கும். அந்த வார்த்தையாக இயேசு உங்கள் மீது இப்பொழுது இறங்க ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இப்பொழுது அது மாம்சமாய் மாறணும் ராஜா. என் பிள்ளைகளை குறித்த காரியங்களிலே ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அது இப்பொழுதே மாம்சமாய் மாறுவதாக உங்களுடைய வெளிச்சம் அப்பா என் பிள்ளைகள் மீது இப்பொழுது ஆண்டவரை பிரகாசிக்க செய்யும்படியாக பிரிக்கப்பட்டது ராஜா. ஆண்டவரே, கேளுங்க அப்பா. என் பிள்ளைகள் அவர் சிறுவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உன் பிள்ளைகளை குறித்து ஆசையில் வைத்திருப்பீங்க. ஒவ்வொரு வருடம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறேனே, அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும்? இன்னும் நடக்கவே இல்லையே, நான் ஏங்கிக் கொண்டு இருக்கிறேனே. அதற்காக தான் கிறிஸ்துவாகிய இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில இன்று பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்கிறதுதான் எனக்கு ஆசீர்வாதம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை நமக்குள் இருக்கிறார். அதை நீங்க சொல்ல 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 உங்க இருதயத்திலே ஒரு சமாதானம் வருகிறத நீங்க உணர்வீங்க. எத்தனை வருட பாடுகளா இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை வருட பலவீனங்களா இருந்தாலும் பரவாயில்லை. இயேசுவே, உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேனப்பா. உங்களுடைய வார்த்தையை நான் ஓயாமல் சூரியனும் நட்சத்திரங்களும் ஆண்டவரை ஓயாமல் அறிவிக்கிறது போல இந்த நாள் முதல் கொண்டு நீங்க பொருத்தனை பண்ண ஆரம்பிங்க அப்பா. உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லுவேன்ப்பா, உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லுவேன்ப்பா, உங்களுடைய வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் பிரகாசிக்கணும், நான் பிரகாசிக்கணும். அதற்காக தான் இந்த உலகத்திலே நீங்க மனிதனாய் பிறந்தீங்களப்பா. அதற்காக தான் இந்த உலகத்துல நீங்க மனிதனாய் பிறந்தீங்க. நீங்க கேட்க கேட்க அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு ஜீவனை உண்டாக்குகிறது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அவர்தான் கிறிஸ்துவானவர். மெய்யாகவே அவர் நமக்காக பாடுபட்டார். நமக்காக ஒரு மனிதனாய் உருவாகி இந்த உலகத்திலே 33.5 வருடம் வாழ்ந்து நமக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அப்பா,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை வேலைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. நீராண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை என்ற மன்னாவே ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. இதை ஒவ்வொரு நாளும் இன்று முதல் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில அறிக்கையிடுவோம். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்தவுடன் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லாமல் அந்த நாளை நாங்கள் தொடர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை பிரகாசிக்க செய்கிற உங்களுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிறவின் பண்டிகைகளை எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த பிறவின் பண்டிகையை ஆண்டவரே ஏழை எளிய மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வெளிச்சம் கடந்து செல்லட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே வசனத்தை ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷமாய் ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை கடந்து சென்று ஆண்டவரே சொல்லுகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும் ராஜா. ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, எங்கள் திருச்சபையை எடுத்து பயன்படுத்துங்க. விசேஷமாய் ஆண்டவரே இந்த கிராமத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த திருச்சபைக்காக உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி ஆண்டவரே அப்பா நாங்கள் பிரகாசித்து இந்த கிராமத்தின் மக்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறணும் ராஜா. ஆண்டவரே அறியாத ஜனங்கள் அன்புடைய அன்பை அறிந்து கொள்ள எங்களுக்கு பெருமை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். நீ பிரேச கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.